வணக்கம் சகோதரி. வணக்கம். உங்கள அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் தங்கமாரி. நான் சென்னையில இருந்து வந்திருக்கிறேன். அண்ணா நகர் தொகுதி. நான் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளரா இருக்கிறேன். எங்களுடைய களம் வந்து எப்போதும் தான். நாங்க வந்து இடைத்தேர்தல் பல இடைத்தேர்தலை நாங்க சந்திச்சிருக்கிறோம். அதனால எங்களுக்கு தேர்தலுங்கிறது ஒரே போல தான் நாங்க இருக்கிறோம். ஆனா இந்த தேர்தல் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடியில நிக்கிறனால இதை நாங்க வந்து உலக மக்களை உற்று நோக்கி நாங்க கவனிச்சு எப்படியாவது அண்ணனை வெல்ல வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நாங்க இருந்து களத்துக்கு வந்தோம்னா, இங்க மக்களை பார்த்தோம்னா நமக்கு மேல அவங்க அன்பாவும் இருக்காங்க, பாசமாவும் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் வெற்றி உறுதி செய்யப்பட்டது, நீங்க அதுக்காக வெயில்ல வந்து இப்படி வேர்த்துக்கிட்டு வராதீங்க, ரொம்ப உடம்ப பாத்துக்குங்கன்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு அக்கறையோடன்னு சொல்றாங்க. இதுல 4 முனை போட்டின்னு சொல்றாங்க. 4 முனை போட்டிலாம் இல்ல. என்ன, நாங்க ஒரு பேரணி, மாணவர் பாசறை சார்பா ஒரு பேரணி நடத்தணும். அதை பார்த்த மறுநாளே சிதம்பரம் அவர் கார்த்திக் அவர்களும் 2 பேரும் அப்படியே நடைப்பயணம் போறாங்க. எங்க மாணவர் பாசனை நடத்தினதுக்கே அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு அவங்க எவ்வளவு வீக்கா இருக்கிறாங்கன்னு பாத்துக்குங்க. நம்ம வந்து தொடர்ந்து பல கருத்துக்களை முன் வச்சு கொண்டு போறோம். ஆனா இவங்க 4 முனை போட்டியில நாங்க தான் மக்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். மக்களுக்கு என்ன தேவையோ நாங்க தான் பேசிட்டு இருக்கோம். 4 முனை போட்டினா பக்கம் போயிருப்பீங்க. அங்க எப்படி இருக்கு, நகர்ப்புறம் எப்படி இருக்கு? இல்ல, கிராமப்புறம் வித்தியாசப்படும்ல. உறுதியா கொஞ்சம் படிச்சவங்க இருப்பாங்க, இங்க நிறைய படிச்சவங்க இருப்பாங்க. என்ன வித்தியாசம்னா, கிராமப்புறங்கள்ல பாசத்தை காட்டுறாங்க, ஏதாவது நமக்கு சாப்பிட கொடுத்து விடுறாங்க. நகரப்புறத்துல அது கிடையாது. ஏன்னா அவங்க வேலைக்கு போறாங்க, இப்படி கையா காமிச்சிடுறாங்க, கவலைப்படாதீங்க நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கையை காமிச்சா நீங்க நம்பிக்கிறீங்களா? ஆமா, உறுதியா. என்னைக்கு ஒருத்தர் இருந்து எங்களுக்கு புரட்சி வணக்கம் வைக்கிறாங்களோ அங்க வாக்கு எங்களுக்கு உறுதி செய்யப்படும். நாங்க கூட அண்ணா அப்படிங்கும் போது இப்படி காமிக்கிறாங்க கையை, அதுவே ஒரு வெற்றி தானே எங்களுக்கு. இப்ப கிராமப்புறங்கள்ல போறீங்க, அங்க கோரிக்கை ஏதாவது வைக்கிறாங்களா உங்கள்ட்ட? இல்ல, கோரிக்கைங்கிறது இவங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியுது, நம்ம பேசும்போதே தெரியுது. இங்க வந்து நிறைய இடங்கள்ல பட்டா இல்லாம இருக்குது. மகளிர் கல்லூரி கூட கிடையாது. பெரிய மாவட்டம் இது, மகளிர் கல்லூரி கிடையாது. ஒரு உயர்கல்வி கூட இந்த மாவட்டத்துல கிடையாது. ஒரு பஸ் ஸ்டாண்ட சுத்தி தரமான பஸ் கூட அங்க இல்ல. இவங்களுக்கு அந்த போக்குவரத்து கூட இல்லாமதான் அவங்க இருக்கிறாங்க. ஒரு அதிர்ச்சியில தான் இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க வந்து அண்ணன் சீமான் அவர்களை எப்படியாவது வென்று விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம நினைக்கிறத விட அவங்க நம்மளுக்கு பல மடங்கு இருக்கிறாங்க. நீங்க கவலையப்படாதீங்க, அண்ணன் சீமான் தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க பிரச்சனைகள் அவங்க கண்ணு முன்னாடி நிக்குது. நாங்க இலவசம் கேட்கல, ஆனா எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை இந்த நாட்டு அரசு செய்யல. அண்ணன் சீமான் வந்தாதான் செய்ய முடியும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது எல்லாருமே சொல்றாங்க. நம்ம போகும்னே அண்ணன் வந்து சம உரிமை கொடுக்குறாங்க. நகரப்புறத்துல பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஆமா, அண்ணன் வந்து நிறைய கருத்துக்களை சொல்றாங்க, பெண்களுக்கு உரிமை கொடுக்கறாரு, நீங்க கவலைப்படாதீங்க, எங்க வாக்கு அங்கதான், நீங்க நேரத்தை செலவிடணும், நீங்க அடுத்த வேலை இதை போய் பாருங்கன்னு நம்மளுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அந்த அளவுக்கு நகரப்புறமா இருந்தாலும் சரி, கிராமப்புறமா இருந்தாலும் நல்ல சப்போர்ட்டிங் இருக்கு நம்மளுக்கு. இன்னும் மக்களை போய் பார்க்கும் போது என்ன சொல்றோம், நாங்க சொல்றோம் இல்லையா, நாங்க வந்து கம்மாவை கிளீன் ரெடி பண்ணுவோம், குளம் குட்டை ஏரியெல்லாம் நாங்க சரி பண்ணுவோம்னு சொல்றோம் இல்லையா. அண்ணன் வந்தோடனே என்ன சொல்றாங்க, நேத்து கூட கூட்டத்துல பேசிப்பாரு, இந்த பகுதியில் நான் ஏரி குளம் குட்டையெல்லாம் நான் தூர் வாருவேன், அங்க வந்து நான் மழை நீரை சேகரிப்பேன் அப்படின்னாலாம். அதுதான் உண்மை. ஏன்னா நாங்க மக்களை சந்திக்க போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய இடங்களை வந்து வறண்டு போய் இருக்குது, இல்லைன்னா தூர் வாராம இருக்குது. ஏரி குளங்கள் எல்லாம் வறண்டு போய் கிடக்குது, தூர் வாராமையும் கிடக்குது. அதுல இன்னொன்னு என்னன்னா, மக்களுமே அவங்களுடைய கழிவுகளை அங்கேயும் போடுறாங்க. அதையும் நாங்க விழிப்புணர்வு கொடுக்கணும். நாங்க விழிப்புணர்வு கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறோம். இந்த மாதிரி பண்ணாதீங்க, நாங்க வந்து ஏரியெல்லாம் தூர்வா பண்ணுவோம், கிளீன் பண்ணுவோம், மழை நீரை நம்ம சேகரிக்கணும் அப்படின்னு சில திட்டங்களையும் நாங்க சொல்லியிருக்கிறோம். அதே போல என்னன்னா, மரங்கள், வீட்டுக்கு வீடு மரங்கள் நடுங்க, 2 மரங்களா நடுங்க. ஏன்னா இந்த வெயில் காலத்துல நம்ம நிக்கிறதுக்கு நிழல தான் தேடுறோம். அதே போல நீ வீட்டுக்கு வீடு 2 மரங்களை நடுங்க. தற்சார்பு பொருளாதாரத்தையும் நாங்க பத்தி பேசியிருக்கிறோம். ஏன்னா இப்ப நம்ம வீட்டுல எல்லாமே இறக்குமதியா இருக்குது. இப்போ ஒண்ணுமில்ல, ஈரான்ல நடக்கிற போராட்டத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க நமக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது, சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அங்க வந்து பேச்சுலர்ஸா பசங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஹோட்டலை நம்பி சாப்பிடுறவங்க இருக்கிறாங்க. அப்ப நாங்க நிறைய பேரை பார்க்கும்போது வந்து உணவு தட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க. அந்த உணவு தட்டுப்பாடு ஏன் வருதுன்னா, இறக்குமதி பண்றதுனாலதான். நம்மளால தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க முடியும். பெண்களுக்கு நாங்க சொல்லும் போது அவங்களே சொல்றாங்க, நம்ம இப்ப தக்காளியை நறுக்குறோம், ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போடுறோம், ஒரு
வெண்டைக்காய் நறுக்கனாலும் கத்திரிக்காய் நறுக்கனாலும் நம்ம கழுவிட்டு அந்த செடியில ஊத்தும் போது செடி முளைக்குது தரையில ஊத்தும் போது. அப்ப நம்ம 4 விதமான காய்கறியே நம்ம வீட்டு மண்ணில் நம்ம விளைவிக்கலாம். அப்ப அதுவே நமக்கு தற்சார்பு பொருளாதாரத்தை தருதுன்னு சொல்லும் போது, ஆமா சகோதரி நீங்க சொல்றது சரிதான், நாங்க அதே பண்றோம்னு சொல்லிட்டு மக்களுமே நம்மளுக்கு ஒரு ஆர்வம் பண்றாங்க. நிறைய அப்புறம் இன்னும் பாத்தீங்கன்னா இடுக்கலா இருக்குது. அவங்களுக்குலாம் ரோடு கிடையாது, மண் ரோடு தான் இன்னும் சறுக்கிட்டு தான் போறாங்க அவங்க. அவங்களுடைய கழிவு தண்ணி எல்லாமே அப்படியே அதுலதான் நடு ரோட்ல போகுது. அதையுமே நாங்க சொல்லியிருக்கோம், நாங்க வந்து உங்களுக்கு தரமான சாலை போட்டு தரோம்னு சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களை வச்சே உங்க தெருவுக்கு நாங்க செஞ்சு தரோம். நீங்க அண்ணனுக்கு முழு ஆதரவு கொடுங்கன்னா நாங்க எங்க அண்ணனுக்கு தாங்க வாக்கே போடுவோம், நீங்க ஏன் முழு ஆதரவு கேக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எங்களுக்கு செய்யறீங்களோ இல்லையோ, ஆனா இவங்களை துரத்தணும், இந்த கொள்ளக்காரனையும் துரத்தணும், புதுசா வந்த ரசிகரையும் துரத்தணும். அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் எங்க மண்ணில நின்று எங்கள் பெருமை, உங்களை விட நாங்க தான் ரொம்ப பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ரொம்ப அரவணைப்பா பண்றாங்க. நிறைய பகுதிகள் இன்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிருப்தியிலையும் நம்ம மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா பொருளாதாரம் கிடையாது, தற்சார்பு பொருளாதாரம் கிடையாது. நாங்க போகும்போதுலாம் நிறைய வீடுகள் வந்து பூட்டி தான் கிடக்குது. ஏன்னா இங்க இருந்து வேற பக்கம் வேலைக்கு சொல்றாங்க, வேலை வாய்ப்புமே கம்மி ஆகுறதுனால இங்க இருந்து வேற பக்கம் போகும்போது இங்க வேலை வாய்ப்பு இல்லைனால இங்க என்னன்னா வீடுகளும் பூட்டி இருக்கு. அப்போ அந்த பெரியவங்க தான் வீட்டுல இருக்காங்க, அவங்க வந்து ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க. நான் என் பிள்ளைய வெளிநாட்டுல படிக்க வச்சிருக்கிறேன், வெளிநாட்டுக்கு போறாங்க, இங்க வெளியே வேலைக்கு போறாங்க, எங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் நிறைய அதிர்ச்சியில இருக்கும்போது அவங்ககிட்ட அதான் நாங்க சொல்றோம்னா, அன்னைக்கு இங்கே நீர்வளம் நிலவளம் சார்ந்த தொழிற்சாலையை ஏற்படுத்தி நம்ம பிள்ளைங்கள் நம்ம கூட இருக்கிற மாதிரி, நம்மளை பாதுகாக்கிற மாதிரி, பொருளாதாரம் நம்ம கிட்டே இருக்கிற மாதிரி எல்லா வளங்களும் பெண்களுக்கு பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா இடமும், பூர்வக்குடி மக்களுக்கு நிறைய பேருக்கு இடம் இல்லை. அவங்ககிட்ட நாங்க பேசும்போதே பூர்வக்குடி மக்கள் அவங்களுக்கு நாங்க இடம் தருவோம்னு சொல்லும் போதே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப அவங்களுக்கு இடம் போகல. இத்தனை ஆண்டு காலமா அவங்க அரசியல் அதிகாரம் பண்ணிட்டு ஒரு கிராமப்புறங்கள்ல கூட பூர்வக்குடி மக்கள் அவங்க கவனிக்காம இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய வாக்கு சேகரிப்பு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஆனா நாங்க நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து முறைப்படி போனோம், அவங்களும் எங்களை வந்து ஒரு தாயா பிள்ளையா அரவணைச்சாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்களுடைய நன்றிகள். உங்களுடைய எண்ணம் விரைவாக நிறைவேறும். நன்றி, வணக்கம். வணக்கண்ணே, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கவிதா, நான் புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கேன். நாங்கள் வந்து இப்போ கிராமப்புறத்துக்கும் 3 மாதமாக போயிட்டுருக்கோம். நிலவரம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம அண்ணனுக்கு வந்து கிராமப்புறம் நல்லா ரீச் ஆகிட்டாங்க. முன்னாடி இருந்தால் நாங்கள் களப்பணிக்கும் இப்போ இருக்க களப்பணிக்கும் ரொம்ப வித்தியாசத்தை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். முன்னாடி அவ்வளோவா அண்ணனோட பேர் வந்து ரீச் ஆகலை, ஆனால் இப்போ ரொம்ப நல்லாவே ரீச் ஆகிருக்கு அண்ணனுக்கு. எதிர்கேள்வி மாதிரி கேட்குறாங்களா உங்கள்கிட்ட? எங்கள்கிட்ட எதிர்கேள்வி கேட்குறாங்க, ஆனால் நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு நீங்கள் வாய்ப்பே கொடுக்கல, அதனால எங்கள்கிட்ட நீங்கள் இந்த கேள்வி வைக்காதீங்க. அவங்களுக்கு தெரியல எங்கள்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. இப்போ ஆண்ட மாங்குடியானன்ட்ட நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்லி அவங்க எங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்களோ அதை அப்படியே செய்ய சொல்லியிருக்கோம். ஆனால் அவங்க நம்மள்கிட்ட வச்ச குறைகளை வந்து அண்ணன் வந்துட்டா கண்டிப்பாக தீர்த்துருவோம் அப்படின்ற வாக்குறுதி. என்ன குறைனா கரண்ட் இல்லைண்ணே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பேம்பட்டி சைடெல்லாம் உங்களுக்கு வந்து கரண்ட்டு இல்லை, இத்தனை வருடங்களா கரண்ட் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு 250 குடும்பங்கள் இருக்கு, அங்க வந்து கரண்ட் இல்ல, தண்ணி வசதி இல்ல, கரண்ட் இல்ல, தண்ணி வசதி கம்மியா இருக்கு. அப்புறம் இன்னும் சங்கத்திடல மீட்டிங் கூட வச்சாங்க அண்ணன். இப்போ அப்போ கூட கலந்தாய்வு வைக்கும் போது கூட மக்கள் இதை தான் சொல்றாங்க, கரண்ட் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, தண்ணி வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, இதெல்லாம் வந்து இல்லைன்ற கம்ப்ளைண்ட் மட்டும்தானே வருது. இந்த வசதியை கொடுத்துட்டா காரைக்குடி மாறிடும். இதுக்கு ஒரே வாய்ப்பு வந்து நம்ம சீமானை வந்தால் மட்டும்தான் இது மாற்றத்தை கொடுக்க முடியும். ஏன்னா இது வரைக்கும் ஆட்சி செஞ்ச யாருமே எந்த மாற்றத்தையும் கொடுக்கல. அப்ப மக்கள் உணர்ந்து மக்கள் இனி ஓட்ட போடணும் அண்ணனுக்கு. மக்கள்கிட்ட வந்து நீங்க போய் சேர்ந்துருக்கீங்களா? நாங்க சேர்ந்துருக்கோம். நான் அதான் சொல்றேன்ல, முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. முன்னாடி வந்து நம்மள ஒரு கண்டுக்க மாட்டாங்க, ஒரு 10 வீட்டுக்கு போனா ஒரு வீடு தான் கண்டுக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்ப நம்ம 10 வீட்டுக்கு போனா 8 வீடு வந்து நம்மள வரவேற்கிறாங்க. எங்க போனாலும் இந்த மாற்றம் இருந்திருக்கு. எதுக்காகனா அவங்க விருத்தி ஆயிட்டாங்கண்ணே, அந்த பழைய கட்சிக்கு வந்து மாற்றத்தை விரும்புறாங்கண்ணே. ஒரே வரி அவ்வளவுதான், மாற்றத்தை. நடக்கிற அவலங்களை பாக்குறப்ப அவங்களுக்கு மன மாறுதல் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாறுதல் உங்களுக்கு வெற்றியா கிடைக்குமா? கண்டிப்பா நம்ம சீமா அண்ணன் வெற்றி பெறத்துக்கு 100% வாய்ப்பு இருக்கு. நான் 99.9 கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா களப்பணியும் அவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்கோம், மக்களை நேரடியாக போய் பார்த்துருக்கோம். இந்த 1 மாதம் வந்து சரியான உழைப்பு, எல்லாருமே எங்கள் சைடு இருந்து எல்லாருமே சரியான உழைப்பு. நாங்கள் நேரடியாக மக்களை சந்திச்சனால ரோடு வசதி இல்லைண்ணே. என்ன சொல்றது, பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போதெல்லாம் வழியில கூட டாஸ்மாக் இருக்கு, அதெல்லாம் மூட சொல்றாங்க. அந்த கோரிக்கைலாம் நிறைய பேர் வைக்கிறாங்க.
நிறைய சைட்ல இருந்து நான் வந்து இப்போ பர்மா நான் பேம்பட்டி மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ பர்மா காலனிலே அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் அப்படிதான் பிள்ளைங்கள்லாம் ரோட்ல போக முடியலன்னு சொல்லி ரொம்ப வாக்குவாதம் பண்றாங்க. அதெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை முடிக்கணும்னா அண்ணன் வந்தா மட்டும்தான் முடியும். இப்போ 2000 ரூபாய் தர்றேன், 1000 ரூபாய் தரேன், மிக்ஸி தரேன், இது இலவசங்களை தான் சொல்றோம். அதுதானே அவங்க காசு கொடுக்கறத வந்து இல்ல அவங்க வந்து வாங்க மாட்டேன்னு சொல்ல. ஏன்னா அதுலயே அவங்க புரிதலோட தான் பேசுறாங்க. அவங்களோட வரி பணத்தை தான் கொடுக்குறான். இத்தனை வருஷமா அவன் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ நாங்க வந்து எங்க பணத்தை நாங்க வாங்கிப்போம். ஆனா ஓட்டை நாங்க யோசிச்சு யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு தான் போட போறோம். இந்த இலவசம்ன்ற கண்ணோட்டம் மாறிடுச்சு. இப்ப யாருமே இலவசம் விரும்பல. அது நாங்களே சம்பாதிச்சு நாங்களே வாங்கிக்கிறோம். எங்களுக்கு வந்து மாற்றம் தான் வேணும். இப்ப அரசியல் மாற்றம் கண்டிப்பா வேணும். எங்களுக்கு சீமானை வரணும் அப்படிங்கிற உறுதியா கொடுக்குறாங்க நம்மள்ட்ட. நன்றி, வணக்கம்ண்ணே.